சன் பிக்சர்ஸ் கலாநிதி மாறன் பெருமையுடன் வழங்கும் தனுஷ் நடித்து இயக்கும் ராயன் ஜூலை 26 முதல் திரையரங்குகளில். Your dream vacation to Sri Lanka starts from rupees 24,999 only with GT Holidays. உள்ள போன இடத்துக்கே போறேன். 12 வயது மகன் எடுத்த விபரீத முடிவு. மன உளைச்சலில் சிக்கிய தாய். 30வது நாளில் அடுத்த சோகம். கலங்கி நிற்கும் காஞ்சிபுரம். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள ஆரம்பாக்கம் பகுதியைச் சேர்ந்தவர் ரிச்சர்ட். இவரது மனைவி மீனாட்சி. இந்த தம்பதிக்கு 13 வயதில் ஜெஸ்ஸி என்ற மகளும் 12 வயதில் டோனி என்ற மகனும் இருந்த நிலையில் கடந்த ஜூன் 25ஆம் தேதி அன்று டோனி விபரீத முயற்சி எடுத்தார். வீட்டில் தனிமையில் இருந்தவர் மாலை நேரத்தில் எடுத்த விபரீத முயற்சியால் பரிதாபமாக உயிரிழந்தார். அடிக்கடி பள்ளியில் நன்றாக படிக்கவில்லை என்று கூறி பெற்றோர்கள் கண்டித்ததால் டோனி விபரீத முடிவை தேடிக்கொண்டதாக கூறப்படுகிறது. ஆனால் 8ஆம் வகுப்பு படித்து வந்த மகன் டோனியின் முடிவை பெற்றோர்களால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை என்று அவரது உறவினர்கள் கூறுகின்றனர். இந்த நிலையில் மகன் இறந்த தேதியில் இருந்து அவரது தாய் மீனாட்சி கடும் மன உளைச்சலில் வேலைக்கு செல்லாமல் வீட்டிலேயே இருந்து வந்துள்ளார். மெல்ல மெல்ல மகன் இறந்த துக்கத்திலிருந்து மீள்வார் என்று குடும்பத்தினர் நினைத்திருந்த நிலையில் மகனின் 30வது நாளில் மகனுக்கு பிடித்த வெஜ் பிரியாணி, வேப்பர் பிஸ்கெட்ஸ், முட்டை, மீன் என அனைத்து பொருட்களையும் வைத்து தாய் மீனாட்சி வழிபாடு நடத்தியுள்ளார். பின்னர் கணவர் வேலைக்கும் மகள் பள்ளிக்கும் சென்ற நிலையில் வீட்டில் தனிமையில் இருந்தவர் விபரீத முயற்சி எடுத்து உயிரிழந்தார். மகனின் இழப்பை ஈடு செய்ய முடியாமல் மகன் இறந்த அதே தேதி மற்றும் அதே நேரத்தில் விபரீத முயற்சி எடுத்து உயிரிழந்ததாக அவரின் உறவினர்கள் கூறுகின்றனர். இந்த சம்பவம் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. வாழும் வயதில் மகனை தொடர்ந்து தாயும் தவறான முடிவை தேடிக்கொண்டதால் குடும்ப தலைவர் ரிச்சர்ட் தனது மகள் ஜெஸ்ஸியுடன் நிர்கதியாக நிற்கின்றனர். இதனிடையே தகவல் அறிந்து மீனாட்சியின் சடலத்தை மீட்ட மணிமங்கலம் போலீசார் பிரேத பரிசோதனைக்காக குரோம்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். தொடர்ந்து மகன் இறந்த துக்கம் தாங்க முடியாமல் தாயும் விபரீத முயற்சி எடுத்து இறந்ததாக கூறும் சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் விபரீத முயற்சி எடுத்து 8ஆம் வகுப்பு படித்த மகன் இறந்த நிலையில் சோகம் தாங்க முடியாமல் அவரின் தாயும் விபரீத முயற்சி எடுத்து இறந்ததாக கூறும் சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.